Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்தில் இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அலைகடல் என திறந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார். இந்த சட்டமன்ற தொகுதி பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற கரையாறு சூரிமுத்து ஐயனார் கோவில். ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே வருகை தருவார்கள். அங்கே தொடர்ந்து 10 நாட்கள் தங்குவதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தங்களுடைய வழிபாடுகளை நேர்த்தி கடன் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் திமுக ஆட்சியில் கோயில் வழிபாடுகளில் தலையிட்டு மிகப்பெரிய இன்னல்களுக்கு அந்த கோயிலுடைய பக்தர்களுக்கு தொடர்ந்து ஏற்படுத்தி வருகின்றனர். 3 நாட்கள் மட்டுமே அங்கு தங்க அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். அம்பாசமுத்திரம் பெரிய கோவில் கோபுரம் அங்குள்ள சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து பல கோடி ரூபாய் செலவிலே திருப்பணிகள் செய்து ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் திமுக அரசு ராஜகோபுரத்திலே கலசங்கள் இன்றி பொதுமக்களால் கட்டப்பட்ட கோயில் என்ற ஒரே காரணத்திற்காக கும்பாபிஷேகம் இதுவரை நடத்தாமல் இருப்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திருநெல்வேலி மாவட்டத்துடைய புறநகர் மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கிறார். இங்கே அவர் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்தாலும் கூட ஆளுகிற திமுக அரசு மக்களுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் அம்பையில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் கோயில் திருப்பணிகள் முடிவடைந்து இதுவரை குடமுழுக்கு நடைபெறாமல் இருக்கிறது. சேரன்மாதேவி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ரயில்வே பாலம் மெத்தன போக்காக நடைபெற்று வருகிறது. 2 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இன்னும் அந்த பாலம் முடிவடையாமல் மெதுவாக நடைபெற்று வருகிறது. மாஞ்சோலை மக்கள் வெளியேற தீவிரம் காட்டக்கூடிய விடியா திமுக அரசு இதுவரை ஒரு நிதியும் அந்த பகுதி மக்களுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு வழங்கவில்லை. தொழிலாளர்களுடைய வயிற்றிலே அடித்திருக்கிறது. கள்ளச்சாராயம் குடிக்கும் மக்களுக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கக்கூடிய இந்த திமுக அரசு மாஞ்சோலை மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏன் நிதி ஒதுக்கவில்லை என்கிற கேள்வியை அவர்கள் எழுப்பிக்கிறார்கள். மணிமுத்தாறு அணையில் இருந்த பூங்கா பல கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே நிதி ஒதுக்கியும் இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறது. காடாகவே காட்சியளிக்கிறது. அங்கு எப்போது பூங்கா வரும் என்கிற ஒரு ஏக்கத்தில் அந்த பகுதி மக்கள் இருக்கிறார்கள். ஜூன் முதல் வாரம் தண்ணீர் திறப்பதாக விவசாயிகளுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அணையிலிருந்து விளம்பரம் காட்டி அதை நம்பிய விவசாயிகள் பணியை ஆரம்பித்து 10 நாட்களில் தண்ணீரை நிறுத்தியதுதான் இந்த வஞ்சித்து இருக்கிறது தான் திமுக அரசு என்று விவசாயிகள் தரப்பில் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். விவசாயிகளுடைய நெற்பயிரை பாதுகாக்க விளைவித்த நெல்லை அவர்கள் பாதுகாப்பாக வைப்பதற்கான ஒரு கிடங்கு, அதற்கான உரிய விலை, இது போன்ற பல்வேறு சிரமங்களை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனுபவித்து வருகிறார்கள். இங்கே அம்பாசமுத்திரம் பகுதியிலே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வரவேற்கும் விதமாக இந்த பூக்கடை பஜாரில் குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரையாற்றி வருகிறார்.